Hello everyone. Today நம்ம விநாயகரோட பர்த்டே விநாயகரை க்ளேல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் அல்லது ரெட் கலர் க்ளே எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் நம்ம பேஸ் தயார் பண்ணுறது தான். கால் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா உருட்டிட்டு அதையும் கீழே வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நைஃப் மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஒரு கோடாக போட்டுக்கோங்க. ட்ரெஸ் மாதிரி அது பார்க்க ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான மடிப்புக்காக சும்மா அந்த மாதிரி லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் க்ளே எடுத்துக்கோங்க பாதத்துக்காக. ஸோ உங்களோட குட்டி பாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அதை லைட்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ரெடி ஆனதும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அது ரெடி ஆனதும் இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் க்ளே எடுத்து பாடி மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ போதுமான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. கரெக்டாக ப்ராப்பராக உருட்டிக்கோங்க. குட்டியாக தொந்தி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதை அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு குட்டியாக ஒரு பால் ஒரு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அதுவும் இதை விட கொஞ்சம் ஒரு குட்டி சைஸில் எடுத்துக்கோங்க. இது ஃபேஸுக்காக. மறுபடியும் ஒரு எல்லோ கலர் க்ளே எடுத்துக்கோங்க. அதை நல்லா உருட்டிட்டு தும்பிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஜே ஷேப்புக்கு கொண்டு வாங்க. கீழே மட்டும் நல்லா வளைச்சிருங்க. வளைச்சிட்டு ஒரு ஜே ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஃபேஸ் வச்சுருக்க அந்த இதில் கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணுக்கு ஒரு குட்டியாக ஏதாச்சும் நம்ம வச்சுருக்க அந்த டூல் வச்சுட்டு குட்டியாக லைட்டாக தொலை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த கண்ணை ட்ரா பண்ணலாம். இல்லாட்டி வீட்டில் இருக்க மிளகு இல்லை கடுகு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சும்மா வச்சுக்கலாம். நான் இங்கே சும்மா மிளகு தான் வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணலாம் கண்ணு மாதிரியே. ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆகட்டும். ரெடியானது அதை கீழே எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் க்ளே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காது செய்ய போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி இது ரவுண்ட் வச்சுட்டு கீழே லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அது காதுக்கு கிட்ட கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சும்மா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் லைட்டாக அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு அதை பட்டையாக ஆக்கி வச்சுட்டு அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபேஸ்கிட்ட. கொஞ்சம் ட்ரை ஆனதும் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆனதும் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டையும் ப்ராப்பராக ஒட்டிடுங்க. ஃபேஸுக்கும் லைட்டாக டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு காதும் ப்ராப்பராக வரும்.
அதுக்கு 2 கை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது 2 கை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க விநாயகருக்கு பின்னாடி இதை லைட்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு கை வந்து மேலே பார்த்த மாதிரியும் இன்னொரு கை வந்து கீழே இருக்கிற மாதிரியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கை ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்னொரு கை சும்மா கீழே இருக்கிற மாதிரி லட்டு பிடிச்சிருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை பேஸில் கரெக்டாக வச்சு உட்கார வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ணுக்கு நல்லா ஏதாச்சும் பெயிண்ட் வச்சுருந்திங்கன்னா அதில் போட்டு இது பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பொட்டுக்கும் ரெட் கலர் ஒரு பெயிண்ட் வச்சு அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்குரிய ஐடியாஸ் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஐடியா பண்ணி இது பண்ணுங்கள். அதே மாதிரி மோதகம் வந்துட்டு ஒரு சின்ன ஒயிட் கலர் க்ளே எடுத்து அதையும் பண்ணிவிடுங்க. சேம் தந்தம் அதையும் வந்துட்டு குட்டியாக இது பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எலி பண்ணலாம். ஒரு குட்டியாக உருட்டிட்டு முன்னாடி மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நல்லா உருட்டிடுங்க. ஒரு பிளாக் கலர் க்ளே எடுத்துகிட்டு அதுக்கு சின்னதாக ஒரு வால் மாதிரி ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான். குட்டியாக உருட்டிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு குட்டியாக எடுத்து அதுக்கு அந்த எலிக்கு குட்டியாக காது மாதிரி ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த பக்கமும் அதே மாதிரி காது மாதிரி சின்னதாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு கண் மாதிரி இருக்கிறதுக்கு கண் வைக்கிறதுக்காக நான் ஒரு ஒயிட் கலர் க்ளே எடுத்து அதை சின்னதாக வச்சுக்கலாம். ஒரு குட்டி கண் மாதிரி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இலை மாதிரி செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு நான் ஒரு டார்க் கலர் க்ரீன் க்ளே ஒன்று எடுத்துக்கிறேன். அதை நல்லா உருட்டிக்கோங்க. அதை ஒரு இலை ஷேப்புக்கு கொண்டு வாங்க. சென்டரில் அப்படியே ஒரு குட்டியாக கூடு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக நம்ம இலையோட ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வாங்க. ஒன்ஸ் அது ரெடியானதோ அதை நம்ம வச்சுருங்க. இப்போ அந்த ஆரஞ்சு கலர் க்ளேயை குட்டி குட்டியாக உருட்டி லட்டு மாதிரி செய்ய ஆரம்பிங்க. பார்க்க குட்டி குட்டியாக நம்ம உருட்டி அலைன் பண்ணி வைக்கிறதுனால அது லட்டு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் க்ளே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது மோதகம். விநாயகருக்கு மோதகம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு கொழுக்கட்டை பிரியர். சின்ன சின்னதாக மோதகத்தை வச்சுருங்க. அவ்வளோதான். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தேங்காய் மாதிரி பண்ணுவோம். அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க க்ளே. அதை நல்லா சின்னதாக உருட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் க்ளே எடுத்து அதை லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. இது பார்க்க கொஞ்சம் கோகனட் மாதிரி இருக்கும் நம்ம வைக்கிற தேங்காய். அதுதான். இன்னொன்றும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. 2 தேங்காய் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, வாழைப்பழம் தான். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு எல்லோ கலர் க்ளே எடுத்துக்கோங்க. அதை குட்டியாக உருட்டிக்கோங்க. ஒரு நீளமாக உருட்டிட்டு ஒரு ப்ரௌன் கலரை மேலே வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு க்ரீன் கலரை கீழே வச்சுக்கோங்க. பார்க்க கொஞ்சம் பனானாவோட எஃபெக்ட் இருக்கும். ஒரு ப்ரௌன் கலர் க்ளே கொஞ்சோண்டு எடுத்து அதை அந்த எல்லோ கலருக்கு மேலேயும், க்ரீன் கலர் க்ளே எடுத்து அந்த எல்லோ கலருக்கு கீழேயும் வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்ம பனானா ரெடி ஆயிடுச்சு. கையால் வைக்க முடியாட்டி ஏதாச்சும் ஒரு டூல் மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த இலையில் வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொரு வாழைப்பழம் ரெடி பண்ணி அதையும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ விநாயகருக்கு தேங்காய், வாழைப்பழம், லட்டு, மோதகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமையட்டும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.